படம் எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாக்குற படம். ரொம்ப அருமையா சாஜி சலீம் சார் கொண்டு போயிருக்காங்க. அருமையா இருக்க படம். எல்லாரும் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? விதாத் சாரோட எமோஷனல் பிடிச்சிருந்தது. விதாத் சார் அவங்களோட பேரு, அவங்களோட லவ்விங், அந்த ஒரு பாண்டிங் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் செகண்ட் ஹீரோவும் பண்ண அந்த ஒரு பாண்டிங் நல்லா இருந்தது. ரெண்டுமே நல்லா இருந்தது. இந்த படத்துல வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா ஃபீமேல் கொஞ்சம் சண்டை கட்சி ஆடியன்ஸ் வந்து யோசிச்சுருவாங்க. ஃபீமேல் ரிலேட்டட் கிடையாது, பட் விதாத் சாரோட இதுல தான் போகுது. பட் சைக்கோன்றது அவங்க தான்ன்றது லாஸ்ட்ல ரிவீல் பண்றாங்க. நல்லா கொண்டு போயிருக்காரு கதையை சாஜி சலீம் சார். அதாவது ஃபர்ஸ்டே உடைச்சிடாம கடைசியில தான் அதை வந்து கொண்டு வந்து இது பண்றாங்க. கிரைம் படங்கள்ல வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. அந்த படங்கள்ல இதே வித்தியாச கதைக்களமா ரொம்ப டிஃப்ரெண்டா பார்க்கலாம். அதாவது ஒரு லேக் கிடையாது, நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இந்த மூவில வந்து விதாத் சார் வந்து இப்படியும் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. மற்ற படங்கள்ல இந்த படத்துல வெரி டிஃப்ரெண்ட். போலீஸா ஒரு யதார்த்தமா நடிச்சிருக்காரு. அதுவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. படத்துல இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்கா இல்ல மிடில்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்? இல்ல அப்படி கிடையாது. டயர்ட்னஸ் தெரியாது. ரொம்ப ஸ்மூத்தா போகுது. கடைசியில தான் ரிவீல் ஆகிறதுன்றது நம்மளுக்கு தெரிய வருது. யாருன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? யாரா இருக்கும் இந்த சைக்கோ, யாரா இருக்கும்ன்றது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கடைசியில தான் வந்து ரிலீவ் ஆகுது. நல்லா கண்டிப்பா என்னோட வாய்ஸ் வரும்போது நல்லா இருந்தது. நான் புதுசா கேக்குற மாதிரி, அதாவது ரொம்ப அந்த ஸ்வேதாக்கு அப்படியே ஆப்டா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. நல்லா இருக்கு. என்னை தானா? தேங்க்யூ. பண்ண சார் சொல்லக்கூடாது. ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் இதுதான் அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் a different feeling to sit with audience and watch. ஏன்னா நம்ம சீன் வரும்போது when they are reacting the way I expected them to react, it's actually a very good feeling sir. It's a very good feeling. உங்களோட காம்பினேஷன் விதாத் சாரோட மேக்ஸிமம் கிளைமாக்ஸ் இருக்கு. சோ அது எப்படி இருந்தது? அவரோட எவ்வளவு கம்பெனியனா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க மத்த ஆர்டிஸ்ட்? விதாத் சாரா? விதாத் சார்ல இருந்து மத்த ஆர்டிஸ்ட் எல்லாரும். விதாத் சார் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அவர் சீனியர் மாதிரி ஆக்ட் பண்ணவே இல்லை செட்ல. ரொம்ப கூலா, கேஷுவலா, ரொம்ப நேச்சுரலா he made us feel comfortable. அதை விட்டு ஸ்வேதா கூட அவ்வளோ சீன்ஸ் இல்லை, ஜஸ்ட் 2 or 3 சீன்ஸ். என்னோட பேர் விபின் இருக்காரு இல்லை, அவரோட ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். நான் செட்ல வித் எவ்ரிபடி ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். ஸோ இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஆடியன்ஸே இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துல எனக்கு சந்தோஷ் சாரோட டிஓபி ஒர்க் அண்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பிகாஸ் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இட்ஸ் வெரி குட். த லைட்டிங், பிகாஸ் இட்ஸ் அ நைட் மூவி இல்லையா? ஸோ the DOP work nalla illena you will not be seeing anything clearly or anything. And music you have to watch, you have to listen actually in the movie. It's very good. And why makkal vandu in the movie paakanuna, it's very thrilling, very exciting and very different in a long time. And there are so many new talents, so please come and encourage us. நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் பண்ணிருக்கீங்க. அது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? சார் yeah, it was very exciting. First 2 days ரொம்ப I was scared. ஏன்னா ஒரு ஃபாஸ்டா கார் போயிட்டு இருக்கு, இது அது everything was happening. I was like okay, but then Vicky sir and his team was very good, and with all safety we did the stunts. ஏதாவது இன்ஜுரி நடந்ததா உங்களுக்கு இந்த படம் நடக்கும்போது? ஏன்னா ஜென்ஸுக்கே இது நடந்துரும் ஷூட்டிங்ல ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கும்போது. நீங்க பண்ணிருக்கீங்க, சோ அதனால இன்ஜுரி ஏதாவது நடந்ததா? எப்படி டீம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஜுரி ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு நெக்லஸ் ஸ்ப்ரெயின் வந்துட்டு. எனக்கு அந்த கார் ரேம் ஆன ஒரு சீன் இருக்கு. கார் வில் டேஷ் இன் டு த பேரிகேட். அந்த டைம்ல அது எந்த ஃபோர்ஸ்ல வந்ததுன்னா ஐ ஜஸ்ட் காட் அ நெக் ஸ்ப்ரெயின். பட் அவ்வளோ பெரிய இன்ஜுரி ஒன்றும் இல்லை, ஏன்னா சேஃப்டி இருந்தது இல்லை. ஸோ படம் லான்சர் ட்ரைலரில் வந்து மிரட்டி இருந்தாங்க. ஸோ வந்து படம் பார்க்க வரலாம். லாஸ்ட் வீக் 5ஆம் வர அவரை போட்டு சாவடிச்சிட்டார் நம்மளை, அந்தளவுக்கு பண்ணியிருந்தார் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாரு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு காப் ரோல் பண்ணியிருக்காப்புல, அந்த லிமிட்டில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. ஒரு எமோஷனான சீன் அந்த இதான்னு சொன்னால் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காப்புல. படத்தோடைய நாட்டு வந்து அந்தளவுக்கு கிரிப் இல்லாததுனால அந்த சைக்கோ த்ரில்லர் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகி நம்மளை பயமுறுத்தலை. ரொம்ப சாதாரணமாக ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. ஒரு நோய், அந்த நோய் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறத தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காப்புல. வேறு எதுவுமே புதுசு இல்லை. மியூசிக் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்துக்கணும். மியூசிக் சப்போர்ட் பண்ணல, இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம். அவ்வளோ ஆர்டிஸ்ட்லாம் நல்லா போட்டிருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க, அது பண்ணலை.
தேட்டருக்கு படம் பார்க்க வரவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்குமா? இல்லை ஓரளவு ஓகே, சரி ஓகே இந்த வாரம் ஃப்ரீயாக இருக்கும் போய் பார்க்கலாம்னா பார்க்கலாம். ஆனால் ஓடிடியில் வந்து பட்டைய கலந்து படம். எதிர்பார்த்த அளவுக்கு த்ரில்லர். ஆமாம், த்ரில்லர் வந்து கனெக்ட் ஆகல, ஒரு பயம் வரல. யாருன்றதை ரிவீல் பண்ண பின்னாடி ஒரு பயம் வரணும், அந்த பயம் வரல. அது மட்டும் தான் அதான் மிஸ்ஸிங். ஆமாம் ஆனால் ஓகே ஒரு தடவை ஓகே. இந்த படத்துல ஒரு வித்தியாசமான வியாதி சொல்றாங்க, அது நம்ம மக்களுக்கு புரியுமா? ஏன்னா அந்நியன் வந்தப்ப அந்த மல்டிபிள் சொன்னோடனே ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சது. சங்கர் சார் வந்து செம்ம அழகா புரிய வச்சிருந்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசா ஏதாவது விஷயத்த சொல்லணும். நிறைய சைக்கோ த்ரில்லர் வந்துருச்சு, ராட்சசன், போர் தொழில், அந்த மாதிரி நிறைய படம் வந்துருச்சு, ஏதாவது புதுசா சொல்லணுங்கிறத அவர் யோசிக்கிறாரு. அந்த யோசிக்கும் போது கிடைச்ச நாடு தான் அந்த டிசீஸ். அந்த டிசார்டர் வந்தா என்ன ஆகும்? நீங்க சொல்ற மாதிரி அந்நியன்ல பயங்கரமா கனெக்ட் ஆச்சு, அது ஒரு பிரம்மாண்டமா கனெக்ட் ஆச்சு. இதுல வந்து கனெக்ட் ஆகல. ஆனா வழக்கம் போல சைக்கோ த்ரில்லர்னா அந்த கத்தி கித்தி எல்லாத்தையும் எடுத்து வெட்டி தூர வைக்கிற மாதிரி இல்லாம அவங்க வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அதை லிமிட்டா பண்ணியிருக்காங்க. அதுதான் லாந்தர் டைட்டில் இந்த படத்துக்கு மேட்ச் ஆகல. படத்துக்கு வந்து எங்கேயுமே மேட்ச் ஆகல. பட் ஆனால் வந்து நைட் எஃபெக்ட்ஸ்னா வச்சிருக்காங்க படத்துல. ஒருவேளை அதுக்காண்டி லாந்தர்னு வச்சாங்கன்னு தெரியல. படம் அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு படம். படம் வந்து மனித நேயத்தை பற்றி பேசியிருக்கு. கண்டிப்பாக பாஸ்கர் சக்தி சாரோட படம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து நல்ல ரைட்டரு. நிறைய படங்களுக்கு, அதாவது சுசீந்திரன் சார் படத்துக்கு எல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்காரு. இப்போ முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. வேடியப்பன் நமக்கு எனது நண்பர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது இந்த அயோத்தி படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக வரும். இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் எல்லா இடத்துலையும் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி பேசுகிற படமே கிடையாது. இங்கே வந்து எல்லாரையும் மதிக்கணும். இந்த உலகத்துக்கு வந்து எல்லாருமே மைக்ரன்ஸ் தான். நம்ம எந்த ஊருக்கு இப்போ மதுரையிலேருந்து சென்னை வந்து வேலை பார்க்குறவங்களும் மைக்ரன்ஸ் தான். ஸோ அதுக்காக தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நல்லா காட்டியிருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த நார்த் இந்தியன்ஸ் இனிமேல் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மளோட சக மனிதர்கள் அப்படின்ற பார்த்து அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரும். அவசியம் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமான படம். எல்லாரும் அவசியம் பாருங்க. நல்லா இருக்கு படம், நல்லா வந்திருக்கு. ஒளிப்பா கேட்கவே வேணாம். தேனி ஈஸ்வரர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் அவங்க ஜனனி புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே புதுசு, ஆனால் அப்படி நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். நம்ம எல்லா மலையாள படங்கள் எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா அதே மாதிரி இங்கேயும் என்கரேஜ் பண்ணால் தான் இந்த மாதிரி குவாலிட்டியான படம்லாம் கண்டிப்பாக அவசியம் வரும். ஸோ அதனால எல்லாரும் அவசியமாக வந்து இதில் தேட்டரில் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். குங்குமராஜ் அந்த ஆக்டர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அப்புறம் ரமேஷ் வைத்தியா வந்து இது நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு காமெடி ரோலில் ரொம்ப நல்லா வருவார். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்காரா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வைரமலா அவங்க வந்து பாரதிராஜா கலைஞர் டிவி சீரியல்ல வந்து தெற்கத்தி அதுல சின்ன பொண்ணா நடிச்சாங்க. ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அப்புறம் பர்வாஸ் அந்த நார்த் இந்தியன் பையன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல கேரக்டர்ஸ், ரொம்ப நேர்த்தியான ஸ்கிரீன் பிளே, நல்ல சினிமாட்டோகிராஃபி, அருமையான படம். அவசியம் எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ. ஆமா ஆமா அதான் அந்தந்த சென்சாருக்குள்ள நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் படங்கள்லாம், ஹிந்தி படங்கள்லாம் நம்மளை மதராசின்னு தான் சொல்றாங்க. படத்துல வரும்போது மதராசி சொல்றாங்க. அதை எப்படி விட்டாங்க? ஆனா நம்ம இங்க வடக்குன்னு வச்சும்போது மட்டும் அதை சென்சார் பண்ணிருக்காங்க. அது தேவை கிடையாது. ஐ திங்க் சென்சார் ஃபெல்ட் லைக் அந்த மாதிரி பிரிக்க வேண்டாம். சம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். மற்றபடி இது வந்து ரயிலும் சரியான டைட்டில் தான். ஏன்னா அதில் தான் எல்லாரும் வந்து இறங்குறாங்க, மைக்ரேட் ஆகுறாங்க அங்கேருந்து. ஸோ அதனால அது ஒரு சின்ன இதுதான். பட் படம் பேசும். டோன்ட் வரி அபௌட். ஆமா இல்லை நமக்கு கொஞ்சம் தெரியல. நான் அந்தந்த சென்ஸ் இல்லை. ஐ திங்க் சென்சார் போர்ட் வாஸ் வெரி சென்சிட்டிவ். இதை தேவையில்லாமல் இந்த மேபி இந்த எலெக்ஷன் டயத்தில் எதுவும் பிரச்சனை வேணாம், அந்த இதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். பட் இந்த தலைப்பும் சரியான தலைப்பு தான். ரயிலும் அவசியம் வந்து பாருங்க, நல்ல படம்.